ஹலோ கைஸ், ஒரு சூப்பரான அப்டேட். ஓஐசிஎலோட அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 500 வேகன்சிஸ். பட் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 வேகன்சிஸ் இருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம் தான். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய அதே டைப் ஆஃப் சேலரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸுமே இதில் இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு எப்படி இருக்குமோ அந்த லெவலில் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ ஓஐசிஎலோட ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட், ஸோ சேம் கிளரிக்கல் கேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இதோட டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2025. ஸோ செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. ஸோ டேட் டைம் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2லிருந்து 17 இந்த மாதத்துக்குள்ளேயே அப்ளிகேஷன் முடிய போகுது. ஸோ இதோட எக்ஸாம் ஃபீஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதெல்லாமே வந்து சொல்ல போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இதுக்கான டெஸ்ட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆஸ்பிரன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம இது கொண்டு வந்தோம். ஸோ இதோட ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd August 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். கோட் 100K நீங்கள் போட்டிங்கன்னா 2299 வரும். August 3க்கு மேலே அது போயிடுச்சுன்னா 2499க்கு போயிடும். ஓகேங்களா? அதனால் இப்போவே அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னா 2 நாள் தான் இருக்க போகுது. ஸோ ஓஐசிஎலோட மார்க் டெஸ்ட்டுமே இதில் ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சேம் கோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக மெயின்ஸு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இந்த ஓஐசிஎலுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியாக கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 40 மார்க்கு, 40 கொஸ்டின் 50 மார்க் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ எஸ், நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் வேகன்சி, தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்தலாம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி இந்தியா ஃபுல்லாக விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 37 வேகன்சி. ஓகேவா? எஸ், தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 12, 1, 17. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி அப்படின்ட்டு வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு 37 இருக்கு. ஸோ ஓபிசி எஸ் இங்கே இருக்கு, யூஆர்இடபிள்யூ ஓகே இங்கே இருக்கு. அதாவது என்னன்னா ஜென்ரலுக்கு வந்து 6 தான் இருக்கு, இடபிள்யூஸ்க்கு 1, ஓபிசிக்கு எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் எஸ்சி ஓகே. ஸோ எஸ்சிக்கு வந்து 12. ஸோ ஓபிசி அண்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட்டேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா அப்ளை பண்ணி எழுதுங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. எஸ், காம்படிஷன் அதிகம் தான், பட் ஸ்டில் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் இன்டர்ஃபேஸுக்கு, அந்த எக்ஸாம் மோடுக்கு நம்ம பழகுவோம். சேம் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம எக்ஸாமை கொடுக்கணும். ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துலாம். இதில் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 21 to 30 இயர்ஸ் வரை எழுதலாம். கீழே இருக்கு. எஸ், இங்கே இருக்கு. ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. கிளர்க்குக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. 21ல இருந்து 30 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். சேம் கிளர்க் லெவல் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷனோ அதே சேம் சிமிலர் ரிலாக்ஸேஷன், அதே 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. உங்களோட ஏஜை இந்த ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக என்ன அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சேம் நார்மல் கிளர்க் பேட்டர்ன் தான். எஸ், பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம கிளர்க் எக்ஸாம் எல்லாருமே பிலிம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஐபிஎஸ் கிளர்க் பேட்டர்ன் என்ன இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. இங்கிலீஷ் பண்ணா 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க் 20 மினிட்ஸ். அதே மாதிரி ரீசனிங் 35 கொஸ்டின் 35 மார்க் 20 மினிட்ஸ். அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி கான்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் 35 மார்க் 20 மினிட்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 60 மினிட்ஸ். இது நார்மலாக இருக்க பேட்டர்ன் தான். சரிங்களா? அதே மாதிரி மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்ஐஏசிஎல் அந்த மாதிரிலாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஈஸி தான் பாருங்க. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 50 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.25 வந்துடும். அப்போ எல்லாமே 30 மினிட்ஸ். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் ஜென்ரல் அவேர்னஸ் தவிர்த்து அது மட்டும் தான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஆர்ஆர்பி அந்த டைமிங் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 200 கொஸ்டின்ஸ் 250 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.25 மார்க். எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க் அது மாதிரிலாம் வராது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிலிம்ஸ் லெவல், அதாவது எஸ்பிஐபிஓ பிலிம்ஸ், ஐபிஎஸ்பிஓ பிலிம்ஸ் அந்த லெவலில் தான் இருக்க போகுது. ஓகேவா? ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது, ஈஸியான எக்ஸாம் தான். ஆனால் நீங்கள் அது ஸ்பீட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போடணும். ஸோ அடுத்து வந்து நம்ம சேம் இங்கே பாருங்க, பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே இருக்கு. applicable to both preliminary and main examination. ஓகே, நார்மல் எல்லாத்துக்கும் நார்மல் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம் தான்.
இதோட எக்ஸாம் வென்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எல்பிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு. இது வந்து குவாலிஃபைங். எந்த ஸ்டேட்ல எழுதுறீங்களோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். எஸ். ஸோ அது இல்லாமல் சென்டர்ஸ், எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு இங்க இருக்குது. கம்மியான சென்டர்ஸ் தான் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர். மெயின்ஸ் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு சென்டர் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு சென்னை மட்டும் தான் இருக்கு. தமிழ்நாடு சென்னை மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி சென்னை மட்டும் தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க சென்னை மட்டும் தான் கொடுக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தலாம். எக்ஸாம் ஃபீஸ் கீழே கீழே கரெக்டாக தான் இருந்துச்சு. கீழே வாங்க. ஓகே, இங்கே இருக்கு. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SC ST PWD எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees இருக்கும். அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் அதர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 rupees இருக்கும். சரி, இன்க்ளூசிவ் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா OBC, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா EWS. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 850. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். பட் இது ஒரு ட்ரை கொடுங்க. கண்டிப்பாக இதுவுமே சேம் கிளர்க் எக்ஸாம் மாதிரி தான். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. சைட் பை சைடாக இது எழுதுனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஏதாவது கிடைக்க சான்ஸ், நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, எக்ஸாம் ஈஸியாக இருக்க போது அப்ளை பண்ணி எழுதுங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட மென்டார் கால் பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம மென்டார் உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய். பாய்.